ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னா எம்எஸ் தோனியுடைய சொல்ல மறந்த கதை, அப்படி இல்லை சொல்லப்படாத கதை தான் இந்த திரைப்படம். த மேன் யூ நோ, த ஜோர்னி யூ டோன்ட், இதுதான் இந்த படத்துடைய கேப்ஷன். இந்த மனிதனை உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் இவருடைய பயணத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். ஸோ எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2011 வேர்ல்டு கப்பில் எம்எஸ் தோனி வந்து அதாவது அவர் வந்து ரெண்டு மெயின் விக்கெட், அதாவது வீரேந்திர சேவாக் அண்டு சச்சின் வந்து விழுந்ததுமே அடுத்தது அவர் என்ன மாதிரி மூவ்மெண்ட்லாம் பண்ணுறாரு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு பரபரப்பான நிமிடத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அவர் பிறப்பிலிருந்து அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்தாருன்றது அப்படியே ட்ராவல் ஆகி லாஸ்ட்டில் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து முடிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே எம்எஸ் தோனியோட கதை என்னன்னு தெரியும். ஏன்னா எழுதி தீர்த்த ஒரு கதை தான். ஆனால் அதை சொல்லப்பட்ட விதமும் அதில் சின்ன சின்ன மிக முக்கியமான ஒரு திருப்பங்களை மிக அழகாக இயக்குனர் நீரஜ் பாண்டே இதில் வந்து அற்புதமாக கோத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீரஜ் பாண்டே இதுக்கு முன்னாடி இந்தி படம் நிறைய பார்த்தவர்களுக்கு எ வெட்னஸ்டே, அதன் பிறகு ஸ்பெஷல் 26, அப்புறம் பேபி, அப்புறம் இந்த படம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் 26 அண்ட் பேபி வந்து எக்ஸலண்ட் மூவி. இந்த எல்லா படத்துலையும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அனுபம் கேர் வந்து அவருடைய ஆஸ்தான ஆர்டிஸ்ட் மாதிரி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த படத்துலையும் அனுபம் கேர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக தன் மகன் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறப்ப கண்ணில் காட்டுற அந்த கண்ணீர் துளிகளும், ஃபஸ்ட்டு வந்து அந்த விக்டரி கிடைக்கிறப்ப வந்து என்னுடைய நினைப்பு வந்து பொய்யாக்கி நீ ஜெயிச்ச பற்றி அது ரொம்ப பெரிய விஷயன்ற மாதிரி அந்த டயலாக்ஸ் டெலிவரியில் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி தோனியுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கார் சுஷாந்த் சிங் ராஜ்புத். ரொமான்ஸ் படத்தெல்லாம் நடித்த ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அவர். இந்த படத்தில் வந்து அந்த தோனியுடைய ஃபுல் பாடி லாங்குவேஜையும் மிக அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எஸ்பெஷலி இந்த படத்துக்காக அவர் வந்து ஒரு 9 மந்த் வந்து இந்த கிரிக்கெட் ட்ரைனிங், அது எப்படி வந்து ஸ்ட்ரோக் வைக்கிறது, போகிறது வர்றது, மற்ற விஷயங்கள்லாம் இவர் வந்து இந்த 9 மாதம் வந்து இந்த திரைப்படத்திற்காக வந்து ஒரு பயிற்சி பெற்று தான் அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஏதோ சொன்னாங்க வந்தாங்க நடித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் போகலை, மிக அற்புதமாக நடித்திருக்கின்றார். நிறைய ஸ்பாய்லர்ஸ் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால தயவுசெய்து வந்து படம் பார்க்காதவர்கள் படத்தை பார்த்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது சில நேரத்தில் வந்துடும், அதனால் வந்து பார்க்காதவங்க தயவுசெய்து படத்தை பார்த்துருங்க. ஓகே, எம்எஸ் தோனி அந்த ஒரு ஸ்டெப், அதாவது எனக்கு எப்போ அந்த படம் வந்து உட்கார ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஓடுவான், அதாவது எக்ஸாம் எழுதி முடித்து கொடுத்துட்டு சீக்கிரம் போய் ட்ரெயின் ஏறி போய் அதுக்கப்புறம் வந்து கோச்சிங்கில் வந்து கலந்துக்கிற அந்த ஒரு சீன் ரொம்ப அற்புதமான ஒரு சீனு. அதாவது ஒரு வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்திலையும் அவனை என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்தான் அப்படின்றத வந்து ரொம்ப அற்புதமாக படமாக்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் டிடிஆராக வந்து டிக்கெட் கலெக்டராக வந்து ஸ்டேஷனில் இருக்கிறப்ப அந்த வேலைகள் செஞ்சு முடித்ததுமே வந்து கடுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த காட்சி, அதே மாதிரி கல்கட்டாவில் வந்து நடக்கிற விஷயத்துக்கு வந்து அவன் போக முடியாமல் தவிச்சு நிற்கிற காட்சிகள், அந்த இடத்துல வந்து அலட்டிக்காமல் சரி நம்மளுக்கு நடந்திருக்கு, ஆனால் நம்மளுடைய எண்ணங்களை வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணுன்ட்டு ஒரு நிதானமாக இருக்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பரபரப்பே இல்லாமல் நிதானமாக அந்த கேரக்டர் போகிற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். காதல் காட்சிகளை சுஷாந்தோடைய நடிப்பு எக்ஸலண்ட்னு சொல்ல முடியும். அதுவும் வந்து அவங்களுடைய தோனியோட ஒய்ஃபாக நடிக்கிற காய்ரா அத்வானி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு போகிறதுலேருந்து, அதன் பிறகு வந்து கீழே இறங்கினுமே வந்து மீடியா சூழ்ந்துகிற விஷயங்கள், அப்புறம் அந்த முன்னாடி எக்ஸ் லவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி துருதுருவான கண்கள்னு இந்த காதல் காட்சி வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. சில பேர் சொன்னாங்க இந்த காதல் காட்சி எனக்கு பிடிக்கலன்ட்டு, பட் எனக்கு வந்து அந்த காதல் காட்சிகள் ரொம்ப மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். அதே மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக திஷா பதானி வந்து அவங்களுடைய சிரிப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த போர்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய பலம்னு சொல்கிறது வந்து பாடம். அதே மாதிரி எம்எஸ் தோனியோடைய ஃபஸ்ட்டு ஸ்பான்சருக்காக வந்து அலையிற அந்த காட்சிகள், அதுக்காக வந்து ஒரு சிங்கு அலைவான் அந்த ஃப்ரெண்டு, அந்த ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்க சிங்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு. அதேமாதிரி டிக்கெட் கலெக்டரை வந்து டிசியாக சேரும்பொழுது கூட வந்து ஒரு ஒல்லியாக ஒருத்தர் வீடெல்லாம் காமிப்பார். ஸோ அந்த கேரக்டர் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும். நெகிழ்ச்சியாகவும் பண்ணியிருக்காங்க.
எந்த பேட்டு வந்து யார் வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரூமுக்கே வந்து பேட்டு செஞ்சு கொடுக்குற சீன் வந்து எக்ஸலண்ட். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிக அழகாக நேர்த்தியாக ஒரு பூமாலை மாதிரி கோத்துருக்கிறார் நீரஜ் பாண்டே. எல்லாத்த விட எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ரயில்வே கேரக்டரில் வர அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பவுலிங் போட்டு தான் அவர் வந்து தேர்ந்தெடுப்பு பண்ணிட்டு அவர் வந்து போடுற பவுலிங் அலம்பல்கள், அப்புறம் அவனுக்கே வந்து டிப்ஸ் கொடுக்குற விஷயங்கள், அவன் ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவன் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல முடியும். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்னென்னா இந்த படத்துடைய பாடல்கள். முதல்ல அந்த பசங்க பாட்டு மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு சரியாக இல்லை. பட் அதன் பிறகு வர்ற எல்லா பாட்டும் போராட்டம், அந்த போராடி பார்க்கலாம், இந்த சாங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக காதல் காட்சிகளில் அந்த அவுரங்காபாத்தில் எடுக்கிற சாங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து அமல் மாலிக் அண்ட் ரோச்சல் கோலி வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பசங்க சாங் தவிர்த்து மற்றது எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சஞ்சய் சௌத்ரி பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக அவர் வந்து ஒரு சிக்ஸர் அடிக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணுறப்பலாம் ஒரு டேர்னிங் பாயிண்டில் வர்றப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதன் பிறகு திரைப்படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் துண்டியல். அந்த ஃபஸ்ட்டு அவங்க அப்பா போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு வர்ற அந்த 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 ஸ்டேடியம் ஷாட்டு, அதன் பிறகு வந்து ட்ரெயினில் டிடிஆர் ஒர்க் பண்ணுற அந்த பரபரப்பான அந்த நிமிடங்கள், அப்புறம் ரிலாக்ஸாக வந்து அவங்க லவ்வர்ஸோடு மீட் பண்ணுற அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. திரைப்படத்துடைய எடிட்டர் வந்து ஸ்ரீ நாராயண் சிங். அவர் வந்து ஏன்னா இதில் வந்து நிறைய மோஷன் கேப்சர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வந்து ஏன்னா நிஜத்தையும் நிழலையும் மிக்ஸ் பண்ணி நிறைய இடத்துல காமிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து தெரிஞ்சிடும். அதில் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த சௌத்ரின்னு பாருங்க. எஸ்பெஷலி இந்த கங்குலி கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ரயில்வேயில் வந்து மிகப்பெரிய ஆள் அவர் தானே வந்து தோனியை வந்து எடுக்கிறாரு ரயில்வே டிசியின் வேலைக்கு. ஸோ அந்த கேரக்டர் பவுலிங் போட்டுட்டு ஒரு பவுலிங் பாலும் வரும்பொழுதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் வந்து டக்குன்னு பால் போகிற திசைகளை பார்க்குற விஷயத்தை வந்து மிக அழகாக எடிட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். திரைப்படத்தில் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். ஏன்னா ஒரு வாழ்க்கையை தெரிந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக திரையில் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பரபரப்பான திருப்பங்களோடு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சில புனைவுகள் இதில் நிறையவே இருக்குது. ஏன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கதைகள், விஷயங்கள் போனது, அப்புறம் நடிகைகளோட சுற்றுற கதைகள்லாம் அவங்க வந்து சொல்லலை. பட் அதாவது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இதில் எடுத்துக்கிட்டு அழகாக கதை பண்ணியிருக்கார் நீரஜ் பாண்டே. ரைட். இந்த திரைப்படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே இந்த மாதிரி பயோகிராஃபிக் மூவியில் வந்து என்னென்னா லாஸ்ட்டில் வந்து பேர் போடுறப்ப விண்டோஸில் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் தோனியோட அப்பா அம்மாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ, அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபோட ஃபோட்டோ, குழந்தை ஃபோட்டோ, அதன் பிறகு அந்த ஆரம்ப காலத்தில் பாலிய காலத்தில் அவங்க விளையாடுறப்ப அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸு. ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரிஜினலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் இட் செல்ஃப் சல்லி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா டாம் ஹாங்க்ஸனுடைய அந்த பைலட் வந்து நிஜமாலுமே வந்து அந்த அன்றைக்கி தப்பிச்ச எல்லா மக்களோடையும் வந்து அவர் உரையாடுற அந்த காட்சியை அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து போடும்பொழுது ஒரு உண்மைக்கு மிக நெருக்கமாக பயணித்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். இந்த திரைப்படத்தில் அந்த லாஸ்ட் அந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணலை. அது ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பட் ஃபீல் குட்டான ஒரு மூவியை பார்த்த ஒரு சந்தோஷத்தை இந்த MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரி திரைப்படம் கொடுத்ததுன்னா அதில் வந்து மாற்று கருத்தில் என்ன சொல்ல முடியும். எப்போ வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த பொண்ணு உட்காடுறப்ப செகண்ட் ஹாஃப் வந்து டேக்கப் ஆகுது, அந்த லவ் சீன்ஸு அவங்களுக்குள்ள அந்த விஷயம், அதே மாதிரி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த பொண்ணு வந்து பார்த்து பேசுகிறது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறவர்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு உற்சாக டானிக்கை வந்து ஏற்றிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த திரைப்படம் கொடுப்பதில் வந்து மாற்று கருத்து இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ ரொம்ப போர் அடிக்குது, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்றவங்க நெவர் மிஸ் திஸ் மூவி. ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.75. ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் பார்த்து திரை வேண்டிய ஒரு திரைப்படம் என்று நான் பரிந்துரைக்கின்றேன். வேறு என்ன, இந்த தளத்தில் உலக சினிமாக்கள், உள்ளூர் சினிமாக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வேர்ல்டு சினிமாஸ் இது வரையும் ஒரு 30 படம் கிட்டத்தட்ட அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது வந்து இன்னும் தொடரும்.
ஸோ தொடர்ந்து இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தளத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வேற என்ன, இதுபோன்று வேறொரு வீடியோ பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.